அது கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊரு. அந்த ஊர்ல ராமையா பீமையா அப்படிங்கிற உயிர் நண்பர்கள் 2 பேரும் இருந்தாங்க. ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே இடத்துல படுத்து தூங்குற அளவுக்கு அவங்க நட்பு ஆழமானது. அவங்க 2 பேருக்குமே ஊரோட எல்லையில 5 ஏக்கர் விவசாய பூமி இருந்துச்சு. அவங்க 2 பேருமே அந்த வயல்ல ராவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைச்சு வர லாபத்தை சரி சமானமா பங்கிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ராமையாவோட மாமாவான சோமையாவுக்கும் பீமையாவோட மாமாவான சுப்பையாவுக்கும் இந்த நட்பு பிடிக்கவே இல்லை. அவங்க 2 பேரும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த 5 ஏக்கர் வயல எப்படியாவது இவங்க சொந்தமாக்கிக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் திட்டங்களை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் என்னதான் பண்ணாலும் அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கான திட்டம் பலிக்கல. ஒரு நாள் ராத்திரி நேரம், ஏன் சுப்பையா, இந்த ராமையாவும் பீமையாவும் எத்தனை நாளைக்கு ஒன்றா இருப்பாங்க? இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தா அவங்க 5 ஏக்கர் பூமியில் நமக்கு எதுவும் கிடைக்காதே. இத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு நல்லா இருக்கே ஒழிய கொஞ்சம் கூட கெட்டு போக மாட்டேங்குதே. உண்மைதான் சோமையா, என் மருமகன் பீமையா கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். ராமையா தான் அவனுக்கு கடவுள் மாதிரி. அவன் பகலுன்னா பகலும்பா, ராத்திரினா ராத்திரியும்பா. அவங்க நட்பை உடைக்க அந்த பிரம்மனால கூட முடியாதுன்னு தோணுது. பிரம்மனால முடியாம போகலாம், ஆனா இந்த சோமையாவால முடியும். 2 பேருக்கும் நடுவுல மூட்டிவிட எனக்கு நெருப்பு தேவையில்லை, ஒரே ஒரு பொய் போதும். நான் ஒன்று பண்றேன், ராமையா கிட்ட போய் பீமையாவை பத்தி தப்பு தப்பா சொல்றேன். நீ பீமையா கிட்ட போய் ராமையாவை பத்தி தப்பு தப்பா சொல்லு. அவங்களுக்கு நடுவுல சந்தேகம் அப்படிங்கிற விதைய நட்டு வச்சோம்னா நாளைக்கு அதுவே ஒரு பெரிய மரமா வளர்ந்து நிற்கும். அதுக்கப்புறம் அதுவே அவங்களுடைய நட்பை உடைச்சி போட்டுடும். அப்ப அந்த வயலை நாம 2 பேரும் பாதி பாதியா பிரிச்சு எடுத்துக்கலாம். என்ன சொல்ற? சரியா சொன்ன சோமையா, அப்படியே பண்ணலாம். நாளையில இருந்து நம்ம நாடகத்தை ஆரம்பிக்கலாம். அடுத்த நாள் காலையில ராமையா அவன் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சோமையா அவன் கிட்ட போய், என்ன ராமையா, ரொம்ப ஆழமா யோசிச்சுக்கிட்டு இருக்க போலையே, வயல் வேலைய பத்தியா? ஆமா சோமையா, இந்த வருஷம் விளைச்சல் நல்லா வந்திருக்கு. நாளைக்கு சந்தைக்கு கொண்டு போய் வித்துட்டு வர பணத்தை நானும் பீமையாவும் பங்கு போட்டுக்கணும். உரத்துக்கு வாங்கின கடன் வேற இருக்கு. என்னது, பங்கு போட போறியா? இவ்வளோ அப்பாவியா இருந்தா எப்படி ராமையா? நீ என்னமோ பங்கு போட்டுக்கலான்னு சொல்ற, ஆனா அந்த பீமையா உன்னை முழுசா ஏமாத்த பாக்கறான். வாய மூடு சோமையா, இன்னொரு தடவை பீமையாவை பத்தி தப்பா சொன்ன உன் நாக்க வெட்டி எடுத்துடுவேன். அவன் என் உயிர் நண்பன், உனக்கு என்ன தெரியும்? நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல ராமையா, ஆனா உன்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியது என் கடமை. நேத்து பட்டணத்துல இருந்து வந்த தரகர்கிட்ட பீமையா தனியா போய் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான். ராமையாவுக்கு படிப்பறிவு கிடையாது, அவனை எப்படியாவது ஏமாத்தி நான் நிறைய பணத்தை எடுத்துக்கணும், அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும்னு அந்த தரகர்கிட்ட பேசினதை நானே கேட்டேன்ப்பா. உனக்கு அநியாயம் நடக்கும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் சொன்னேன், நம்பனா நம்பு. என்னது, பீமையா அப்படி சொன்னானா? சிச்சி, போய், அவன் அப்படி சொல்ல மாட்டான். சரி ராமையா, நாளைக்கு பட்டணத்துக்கு போகும்போது எவ்வளவு மூட்டை நெல்லை எடை போடுறாங்கன்னு நீயே பாரு. அப்ப நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு உனக்கே தெரிய வரும். இன்னொரு பக்கம் பீமையா வயல்ல வேலை செய்யும் போது சுப்பையா அவனை போய் பார்த்து, மருமகனே பீமையா, அநியாயம் நடக்குதுடா. நீ என்னமோ அவனை நண்பன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அந்த ராமையா உன்னை ஏமாத்த பாக்கறான். மாமா, என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? யார பத்தி பேசுறீங்க? ராமையா எனக்காக உயிரையே கொடுப்பான். அவன் உனக்காக உசுரை கொடுக்க மாட்டான், வேணும்னா உன் உயிரை எடுப்பான். முந்தா நேத்து ஊரோட தலைவர்கிட்ட போய் உங்க 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரி கிணறு இருக்கு, அதை அவன் பேர்ல எழுதிக்கிட்டான். பீமனுக்கு அதுல எந்த உரிமையும் இல்லை, அவன் என் கீழே வேலை செய்யற வேலைக்காரன்தான் அப்படின்னு தலைவர்கிட்ட சொன்னதை நான் என் கண்ணால பார்த்தேன்டா. நாளைக்கு அவன் உன்னை நடு தெருவில் நிறுத்த போறான் பாரு. என்ன மாமா சொல்ற? அந்த கிணற தோன்றதுக்காக நான் என்னுடைய பொண்டாட்டி தாலி கயிறு கூட வச்சேனே, அத போய் ராமு எப்படி அவன் பேர்ல எழுதிப்பான் மாமா? அவன் இவ்வளோ ஏமாத்துக்காரனா? பணம் யார வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் மாத்தும் மருமகனே. நீ எதுக்கும் அந்த ராமையா கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 2 நாளுக்கு அப்புறமா வயல் வரப்புல பீமையா ராமையா சந்திச்சுக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் மனசுலயும் சொந்தக்காரங்க விதைச்ச விஷம் முளைச்சு வந்துருந்துச்சு. ஒருத்தங்கள ஒருத்தங்க முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. டே பீமையா, நேத்து பட்டணத்துக்கு போய் நெல் மூட்டையெல்லாம் எடை போட்டுட்டு வந்தா இல்ல,
அதுல எத்தனை மூட்டைய கணக்கு காட்டுன, எத்தனை மூட்டைய ஒளிச்சு வச்ச? சரியான கணக்க சொல்றியா? நான் ஒளிச்சு வைக்கலடா, நீதான் என்னோட முதுகுல குத்துற. அந்த கிணறு என் பொண்டாட்டியோட தாலியை வைத்து நான் தோண்டின கிணறு. அத உன் பேர்ல எழுதிக்கிட்டியே, இது நியாயமா? அது எப்படிடா உனக்கு சொந்தமாகும்? நான் கிணத்தை என் பேர்ல எழுதிக்கிட்டேனா? என்னடா பைத்திய மாதிரி பேசுற? உன்னை நம்பி என் சொத்தெல்லாம் உன்கிட்ட கொடுத்தா என் முதுகுல குத்துறியா? முதுகுல குத்துனது நீதான் ராமோ. என் மாமா சொன்னப்பவே நான் கண்முழிச்சிருக்கணும். ஆனா நான் தான் விட்டுட்டேன். சோமையா கூட என்கிட்ட வந்து சொன்னான்டா, நீ பணத்தை தான் திருடிக்கிட்டு இருக்கன்னு. ஆனா நான் நம்பல. ஆனா நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் சொன்னது உண்மைதான்னு தெரியுது. இனி நமக்குள்ள நட்பு இல்ல. நம்ம ஒன்னா சேர்ந்து விவசாயம் பண்ண முடியாது. எனக்கும் உன்னோட நட்பா இருக்கிறதுல விருப்பம் இல்ல. விவசாயம் செய்யறதுலயும் விருப்பம் கிடையாது. பஞ்சாயத்தை கூட்டி நாளைக்கு ஒரு முடிவு பண்ணலாம். அடுத்த நாள் காலையில அது கிருஷ்ணாபுரத்து ஊர் பஞ்சாயத்து. ஊர் தலைவருங்க, ஊர் ஜனங்க ஒரு பக்கம் ராமையா சோமையா, இன்னொரு பக்கம் பீமையா சுப்பையா, இப்படி எதிர்க்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் நட்புனா இவங்க தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த 2 பேரும் பஞ்சாயத்துக்கு வந்ததை பார்த்து, கிராமத்து ஜனங்களே, இன்னைக்கு நான் இந்த பஞ்சாயத்துல பாக்குற காட்சி எல்லாம் உண்மைதானா இல்ல கனவான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அந்த கிருஷ்ண அர்ஜுன மாதிரியும் துரியோதன கர்ண மாதிரியும் நட்போட பழகிக்கிட்டு இருந்த ராமையாவும் பீமையாவும் இப்போ பரம எதிரிகளா நம்ம முன்னாடி நிக்கிறாங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? எதுக்குடா பஞ்சாயத்துக்கு வந்திருக்கீங்க? ஐயா, பீமையா என்ன செஞ்சான்னு நானே சொல்றேன், நீங்களே நியாயம் சொல்லுங்க. அவன் பட்டணத்துக்கு போய் வியாபாரிங்க கிட்ட விளைச்சலுக்கு விலை பேசும்போது பாதி விளைச்சலை மறைச்சு பாதி விளைச்சலை தான் எனக்கு கணக்கு காட்டியிருக்கான். இத சோமையா தான் நேரில் பார்த்துட்டு வந்து சொன்னாரு. பொய் சொல்றாங்க ஐயா. ராமையா பச்சை பொய் சொல்றான். அவன் தான் தப்பு பண்ணான். நான் என் பொண்டாட்டியோட தாலியை வித்து எங்க 2 பேரோட விவசாயத்துக்காக தோண்டின கிணற அவன் பேருக்கு மாத்தி எழுதிக்கிட்டான். வெளியில எல்லாருக்கிட்டையும் என்ன வேலைக்காரன்னு சொல்லி வச்சிருக்கான். என் மாமா தான் இதை பார்த்துட்டு வந்து சொன்னாரு. ஓஹோ, அப்படியா கதை? சரி சரி, இதை சொன்ன சோமையா சுப்பையா 2 பேரும் முன்னாடி வாங்க. ஏன் சோமையா, பீமையா பணத்தை மறைச்சி வைக்கிறத உன் கண்ணாலையா பார்த்த? ஆமாங்க ஐயா, என் 2 கண்ணால பார்த்தேன், 2 காதால கேட்டேன். இந்த பீமையா ஒரு ஏமாத்தக்காரன். ஏன் சுப்பையா, ராமையா உண்மையிலேயே கிணறு அவன் பேர்ல எழுதிக்கிட்டானா? ஆமாங்க ஐயா, ராமையா போய் சொல்லி கிணத்தோட பத்திரத்தை அவன் பேர்ல எழுதிக்கிட்டான். இதை என் கண்ணால பார்த்தேன், 2 காதாலையும் கேட்டேன். அப்போ தலைவருங்க 2 பேரும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. காதுல ஏதோ ரகசியத்தை பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தர் மட்டும் எழுந்திருச்சு நின்னு, சரி, 2 பேரு தரப்பு வாதத்தையும் கேட்டாச்சு. ராமையா பீமையா 2 பேரும் ஒருத்தர் ஏமாத்தனதா முடிவெடுப்போம். அதனால இவங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கணும். ஆனா அந்த 5 ஏக்கர் வயலை பிரிச்சா விவசாயத்துக்கு பயன்படாது. அதனால அது பிரிக்க முடியாது. அப்படிங்கறதால அந்த வயலை நான் எங்கேயே ஏலத்துக்கு விடுறேன். ஏலமா? ஏலமா? ஆமா, ஏலம்தான். அதில் வர்ற பணத்தை உங்க 2 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கறேன். ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. இந்த ஊரை சேர்ந்த யாரும் அந்த வயலை வாங்கக்கூடாது. ஆனா உங்க நலனை மட்டுமே எதிர்பார்க்கிற சோமையாவுக்கும் சுப்பையாவுக்கும் நான் அந்த வாய்ப்பை கொடுக்கறேன். நீங்க 2 பேரும் வயலை வாங்கி அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துடுங்க. சோமையா சுப்பையா இதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க திட்டம் பழிச்சுது அப்படிங்கிற சந்தோஷம்தான் அது. ஆனா அந்த வயலை யாரு வாங்குறது அப்படிங்கிற விஷயத்துல அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. ஐயா, அந்த வயலை நானே வாங்கிக்கிறேன். மொத்தமா 5000 ரூபாய் தரேன். வயலு எனக்கு தான் சொந்தம். நீ எப்படிடா எடுத்துப்ப அந்த வயலை? 6000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். ராத்திரி அந்த வயலை என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தியே, அதுக்குள்ள அந்த வாக்கை மறந்துட்டியா? ஐ, நான் எதுக்குடா உன் பேருக்கு எழுதி கொடுக்கணும்? நான் தானே என் மச்சான் ராமு கிட்ட ஏதேதோ சொல்லி கஷ்டப்பட்டு இந்த வயலை பிரிக்க வச்சிருக்கேன். நான் பட்ட கஷ்டத்துக்கான பலன் எனக்கு தானே கிடைக்கணும். ஐயோ, ஏதோ நீ மட்டும் கஷ்டப்பட்ட மாதிரி பேசாத. நானும் தான் என் மருமகன் பீமையா கிட்ட ராமையாவை பத்தி தப்பா சொல்லி வயலையே விற்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தேன். அப்ப நானும் தானே கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால வயலு எனக்கு தான் சொந்தம். ஊர் பஞ்சாயத்துல இருந்த ஜனங்க எல்லாருமே அவங்க 2 பேருடைய சண்டையை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் ராமையா பீமையா கூட ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க.
அப்போ ஊரோட தலைவரான தர்மையா கோவமா எழுந்துச்சு நின்னு, போதும் நிறுத்துங்கடா. ராமையா பீமையா, உங்க கண்ணால பாத்தீங்கல்ல, இதுதான் இவங்களுடைய உண்மையான நேரம். இத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தை ஆடி இருக்கோம். நீங்க 2 பேரும் தப்பு பண்ணியிருந்தா அதுக்கான சாட்சியோ ஆதாரமோ நிச்சயமா இருந்திருக்கணுமே. ஆனா நான் காலையிலேயே எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டேன். யாரும் யாரையும் ஏமாத்தினதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இவங்க 2 பேரும் தான் உங்க வயலை எடுத்துக்கிறதுக்கு ஆசைப்பட்டு உங்க 2 பேரையுமே திட்டம் போட்டு பிரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்னை மன்னிச்சிடுறா பீமா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னோட நட்பை மதிக்காம இவன் சொன்னதை போய் கேட்டு உண்மையிலேயே சந்தேகப்பட்டேன். தப்பு தான். நான் கூட தப்பு பண்ணிட்டேன்டா ராமு. உசிரை விட பெருசா நேசிச்ச உன்னை போயும் இவன் பேச்ச கேட்டு சந்தேகப்பட்டுட்டேனே. 2 பேரும் நல்லா கேளுங்க. நீங்க 2 பேரும் நல்ல நட்போட இருக்கீங்க. இது ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பெருமைக்குரிய விஷயமா இருந்தாலும் உங்க சொந்தக்காரங்களுக்கு பொறாமையா இருக்கு. அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்பவே இவங்க 2 பேரையும் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன். இனி இவங்களுக்கு இடம் கிடையாது. அப்படி சொல்லுங்க ஐயா தீர்ப்பு. இதுதான் சரியான தீர்ப்பு. சுப்பையா சோமையா தலையை குனிஞ்சு ஊரை விட்டே வெளியில போயிட்டாங்க. ராமையா பீமையா 2 பேரும் ஒருத்தங்க தோள் மேல ஒருத்தங்க கைய போட்டுக்கிட்டு சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, யாரு என்ன சொன்னாலும் அதை கண்ணை மூடிக்கிட்டு நம்ப கூடாது. அதே மாதிரி நாம நட்பா பழகுறவங்க மேல இருக்கிற நம்பிக்கையை என்னைக்குமே இழக்க கூடாது. அப்படி ஒருவேளை யாராவது எதை சொல்லியோ இல்ல நாம ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டோ நமக்கு அவங்க மேல ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா அத அவங்க கிட்டயே பேசி தீர்த்துக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு அத மனசுல அப்படியே வச்சுக்கிட்டு ஒருத்தங்க மேல ஒருத்தங்க கோவத்தோட தெரியறதுக்கு பதிலா அதை பேசி சரி பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது.